இஸ்ரவேலில் ஒரு பெரிய போர் உருவாகியிருந்தது. இஸ்ரவேலியர்களுக்கும் அவர்களது கொடிய எதிரிகளான பிலிஸ்தியர்களுக்கும் இடையே. ஆனால் பிலிஸ்தியர்களில் ஓர் அசாதாரணமான வீரர் இருந்தான், கோலியாத். உங்களிடத்தில் யார் வந்தாலும் என்னுடன் சண்டை புரியட்டும். அவன் ஜெயித்தால் நாங்கள் உங்கள் அடிமையாக இருப்போம். ஆனால் நான் ஜெயித்தால் நீங்கள் எங்களுக்கு பணியாற்ற வேண்டும். 40 நாட்கள் கோலியாத் இந்த சவாலை கூறினான். ஆனால் யாரும் எதிர்கொள்ள துணியவில்லை. தாவீது என்ற சிறுவன் ஆடுகளை மேய்ப்பவனாக இருந்தான். அவன் தன் தகப்பனுடைய கட்டளையின்படி தன் சகோதரர்களை போர்க்களத்திற்கு நலம் விசாரிக்க சென்றான். அங்கு வந்த கோலியாத்தின் சவாலை கேட்டு இவனை எதிர்கொள்ள ஒருவரும் இல்லையா என்று ஆச்சரியத்துடன் திகைத்து நின்றான். தாவீது, இறைவனுடைய படைகளை இழிவுபடுத்தும் இந்த கயவன் யார்? நான் அவனை எதிர்கொள்வேன். போரின் தொடக்கம் தாவீது கோலியாதின் முன்னிலையில் நின்று கோலியத்தை நகைத்துக் கொண்டிருந்தான். கோலியாத், நான் ஒரு நாயா? நீ என்னிடம் குச்சியுடன் வருகிறாய். வாராய், உன் உடலையை பறவைகள் கவ்வும். தாவீது, நீ வாளும் கவசத்துடன் வருகிறாய். ஆனால் நான் கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன். தாவீது தனது பாகையை வளைத்து ஒரு கல்லை வீசுகிறான். அது மெதுவாக வானில் பறந்து கோலியாதின் நெற்றியில் நேராக பாய்கிறது. கோலியாத் தடுமாறி கீழே விழுகிறான். ஒரே ஒரு கல்லால் தாவீது கோலியாதை வீழ்த்தினான். பிலிஸ்தியர்கள் அச்சத்தில் ஓடினர். தாவீதின் நம்பிக்கை அவனை இஸ்ரவேலின் மாவீரனாக்கியது. தாவீது வெற்றிகரமாக நிற்கிறார். இஸ்ரவேலியர்கள் குரலிட்டு ஆரவாரிக்கின்றனர். நம்பிக்கை, தைரியம், வெற்றி. தாவீதின் கதை நம்மை உண்மையான சக்தி ஆயுதங்களில் அல்ல, இறைவன் மீது இருக்கும் நம்பிக்கையில் உள்ளது என்பதை உணர்த்துகிறது. இந்த வேதாகம கதையை பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வேதாகம கதையில் சந்திப்போம். நன்றி. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்.